நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. தயவுசெய்து கவனிங்க. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். நம்ம தொடர் போதனையாக கடந்த 9 வாரங்களாக இருதயத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த வாரம் கூட அதே இருதயத்தை குறித்து உங்களோடு கூட பேசிட்டு இந்த வாரத்தோடு அந்த இருதய மெசேஜை முடிச்சுட்டு கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்திலிருந்து வேற ஒரு தலைப்பில் நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார்? இருதயத்தை பார்க்கிற தேவன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, சாமுவேலை பார்த்து ஆண்டவரே சொல்றாரு, நான் என்ன பண்றேன்? ஸ்தோத்திரம், நீ முகத்தை பார்க்கிற, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா நானும் எதை பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணலாம். பிதாவே, துதிக்கிறோம். வார்த்தைகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு விடைப்பட்டு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இருதய ஆண்டவர் சொல்லுவாங்க. என்னதுங்க? நம்முடைய ஆண்டவர் யார்? ஆர்சி மக்கள் தான் சொல்லுவாங்க இருதய ஆண்டவர். இருதய ஆண்டவர் கோயிலுக்கு போறேன்னுவாங்க. இயேசு கிறிஸ்து. ஆனா உண்மை என்னன்னா, அவர் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறவர். கடந்த நாட்கள்ல நான் ஒரு வசனத்தை எடுத்து அதை தியானம் பண்ணலாம்னு சொல்லி யோசித்து நான் செயல்படும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. அந்த வசனத்தை எடுத்து நான் அதை தியானம் பண்ணும்போது எனக்கு அதிலிருந்து ஒரு வெளிப்பாடும் வரல, ஒரு சத்தியமும் வரல. சரி, இருந்தாலும் நம்ம இங்கே உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீரென்று எனக்குள்ளே ஸ்தோத்திரம் ஒரு வசனம் பட்டது. என்னன்னா, ஸ்தோத்திரம், அந்த வசனத்தை நான் வசனம் எங்கே இருக்குன்னு சொல்ல, எங்கன்னா அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு அந்த வசனம். கர்த்தர் தாவீதை தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் எண்ணினாரா? தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவராய் எண்ணினார். அந்த வார்த்தை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுச்சு, நாம் இன்றைக்கு தாவீதை குறித்து பேசலாம், தாவீதின் இருதயத்தை குறித்து பேசலாம் என்று நான் யோசித்து தீர்மானித்து அந்த தாவீதை குறித்து, தாவீதினுடைய இருதயத்தை குறித்து இன்றைக்கு எங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, தாவீது இருதயத்துக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் இருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் இருந்தார். அப்போ தாவீது இருதயம் எப்படி இருக்கும் பாருங்க. சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது. இது யார் எழுதின சங்கீதம்? தலைப்புல பாருங்க, தாவீதின் சங்கீதம். அப்போ ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா, தாவீதினுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆண்டவருடைய ரட்சிப்பின் மேல களி கூறுது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதே 22ஆம் அதிகாரம் சங்கீதம் புத்தகத்துல 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தண்ணீரை போல ஊற்று உண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகை போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. தாவீதினுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சான்? மெழுகை போல. அல்லேலூயா. ஆமா, உருகி, அவருடைய இருதயம் எப்படி இருக்கான்? உருகி போயிடுச்சு. உருகின இருதயம். ஸ்தோத்திரம். 27ஆம் அதிகாரம் சங்கீதத்துல 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனிதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, உன் இருதயத்தை
ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. இப்படியாக வசனங்கள் தாவீதை குறித்து நிறைய சங்கீதத்துல தாவீதை குறித்து நீங்க நிறைய அறியணும்னு சொன்னா சங்கீத புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா சங்கீதத்துல நிறைய தாவீதை குறித்து நிறைய இருக்கு. 62ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை கூட படிச்சு பார்த்தீங்கன்னா, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள். இருதயத்தை குறித்து தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. அதே 57ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனத்துல சொல்லுகிறது. என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்படியாக தாவீது என்ன சொல்றாரு? என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, அப்பா நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் தாவீது தன் இருதயத்தை குறித்து சொல்லுகிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் ரொம்ப மிக முக்கியம். எப்படி? இருதயத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரா? ஆமென். சரி, இந்த நாள்ல நான் தாவீதை குறித்து நான் எப்பயும் சொல்றது போல ஒரு 5 காரியத்தை சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட இருதயம்னா, ஓப்பன் ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில திறந்த இருதயம். என்னது? திறந்த இருதயம். அல்லேலூயா. ஆமா. 2வது நொறுங்குண்ட இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். நொறுங்குண்ட இருதயம். 3வது பார்த்தீங்கன்னா தாவீதுடைய இருதயம் தேவன் மேலேயே அல்லது தாவீதின் இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேல அல்ல, தேவன் மேலே பட்சமா இருக்கிற இருதயம். 4வது பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், தாவீதுடைய இருதயம் பெருமை இல்லாத இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். 5வது பார்த்தீங்கன்னா தாவீதின் இருதயம், அவருடைய இருதயம் எப்படி, அவர் இருதயம் எப்பேற்பட்டதாக இருந்ததுன்னா, அவர் இருதயத்தை குறித்து வாஞ்சையா இருந்தது. என்னன்னா, அவர் இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக சரியா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக அவருடைய இருதயத்தில் அவர் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. சரி, அப்போ 1வது பார்த்தீங்கன்னா தேவ ஜனமே ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய தாவீதினுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா திறந்து வைக்கப்பட்ட இருதயம். ஆண்டவருக்கு முன்பாக எதையும் ஒலிக்காம எல்லாம் நமக்கு தெரியும்பா. படிங்க 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் பாருங்க. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஹல்லேலூயா. பாருங்க சொல்றாரு, என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். தாவீது தன் இருதயத்தை குறித்து சொல்றாரு, ஆண்டவரே பரிசோதித்து பார்க்குறீங்க இருதயத்தை, என்னை புடமிட்டு பார்த்தீங்க, ஆனால் அந்த இருதயத்துல நீர் ஸ்தோத்திரம் விரும்பாத காரியம் இல்லை. அல்லேலூயா. புடமிட்டு பார்க்குறீங்க. புடமிட்டு பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம், அதை அலசி ஆராய்ந்து பார்க்க, அதில் இருக்கிற கலிங்கெல்லாம் வெளியே எடுக்கிறது தான் புடமிடுறது. ஆராய்ந்து பார்க்கிறார். அதனால தான் பாடினோம், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. தாவீது ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்றார், ஆண்டவரே என் இருதயத்தில் வருகிற வார்த்தை எப்படி இருக்கு? கபடமில்லாத உதடில் பிறக்கும் ஜெபம் ஆண்டவரே. அல்லேலூயா. காரணம் என்னன்னு சொன்னா, என் இருதயம் எப்படி இருக்கு? உமக்கு உண்டாக என்ன என் இருதயத்துல ஒன்று கூட நான் மறைச்சே வைக்கலப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயத்துல ஒண்ணு கூட மறைச்சு வைக்கல. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்றதை பார்த்துருக்கிறேன், எனக்கு தெரியும் இருதயத்துல ஒண்ணுமே இல்லை தெரியுமா, அது ஆண்டவருக்கு தெரியும்.
சொல்லுங்கள. எப்படி நம்ம சொல்லுவோம், என் இருதயத்துல ஒண்ணும் இல்லை தெரியுமா, கலங்கமில்லாத இருதயம், என் இருதயம். அது எக்ஸ்ரே எடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா கூட தெரியாது. அல்லேலூயா. ஆனா தேவ பிள்ளைகளே, நான் சொல்றது என்னன்னா, தாவீது சொல்றாரு, என் இருதயத்தை பாருங்க, அதுல ஒண்ணுமே இல்லை, ஒன்று காணாது இருக்கிறீர். ஆண்டவரே அப்படி காணாது இருக்கிறீர் அவன் சொல்லுவான்னு சொன்னா மனுஷனுக்கு முன்பாக எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. 7ஆம் சங்கீதத்துல பாருங்க, 7ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சங்கீதத்தை தான் இன்னைக்கு செய்ய வேண்டிய வார்த்தை. அப்படியே சங்கீதத்தை நீங்க அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரே, இருதயங்களையும் உள்ளந்தரியங்களையும் சோதித்தருகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், சோதித்தருகிறவர். இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிற தேவன். அல்லேலூயா. இது யாரு சொல்றது? 8ஆம் சங்கீதத்தை தாவீது தான் சொல்றார். அப்படிதானே? அப்படிதானே? ஆமா, தாவீது தான் சொல்றாரு. 8ஆம் சங்கீதத்தை 7ஆம் சங்கீதத்தை தாவீது தான் என்ன பண்றாரு? சொல்றாரு. அப்போ தேவஜனமே ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாரு, இருதயத்துக்கு, தாவீதுக்கும் இருதயத்துக்கும் ரொம்ப சம்பந்தம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அந்த இருதயத்தை அவரு தேவனுக்கு முன்பாக ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டு இருந்தார். ஸ்தோத்திரம். பாருங்க, 26ஆம் அதிகாரம் சங்கீதம் 26 2-4 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை படிங்க. சாரி, இல்லை படிங்க. நான் 2ஆம் வசனம் படிங்க. கர்த்தாவே என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோடு நான் உட்காரவும் இல்லை, வஞ்சகரிடத்தில் சேரவும் இல்லை. ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, என்னன்னா தேவச்சனமே, தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது இருதயத்தை என்ன பண்றாருன்னா காத்துக்கிறார். என்ன சொல்றாரு? ஆமாம் ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவர். இல்லதீரியங்களை என் இருதயத்தை என்ன பண்ணுங்க, புறமிட்டு பாருங்க. நான் என்ன பண்ணல, வீணரோடு உட்காரம் இல்லை, வஞ்சகரிடத்தில் சேர்வதும் இல்லை. என் இருதயம் வீணரோடு உட்கார்ந்த வஞ்சகத்தில் சேர்ந்தா அது என்ன ஆயிடும்? கரப்பற்றும். ஆகினால நான் என்ன பண்ணலன்னு சொன்னா, என்னை கரப்படுத்தக்கூடிய என் இருதயத்தை மோசம் போக்கக்கூடிய அப்பேற்பட்ட காரியத்துல நான் கலந்து கொள்வதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். தாவீதினுடைய இருதயம் நம்முடைய இருதயம் போல, தாவீது இருதயம் போல நம்முடைய இருதயமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு இது ஒரு ஜபமா கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. என் இருதயத்தை ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே நீர் விசாரிக்கும் போது என் இருதயத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவரே சொல்லத்தக்கதாக. 139ஆம் சங்கீதம் எடுங்க பார்க்கலாம். 139 டக்குன்னு கடந்து போகலாம். 139 23 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்து. ஹல்லேலூயா. தாவீதினுடைய ஒரு ஜபமா இருக்கு, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டா? என் இருதயத்தை பாருங்கப்பா. எப்படி? என் இருதயத்தை பாருங்க, என் இருதயத்தை சோதித்து அறிந்து கொள்ளும், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அப்பப்போ அவர் கொஞ்சம் சோதிச்சுக்கிறார். ஏன்? அவருடைய இருதயமானது தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா இருந்தது. எப்படி அவருடைய இருதயம் ஓப்பன் ஹார்ட்டா இருந்ததுன்னு சொன்னா, திறந்த இருதயமா இருந்ததுன்னா அப்பப்போ அவர் இருதயத்தை என்ன பண்ணிக்கிறாரு? இருதயத்தை என்ன பண்றாரு? அப்பப்போ ஆராய்ச்சி சோதிச்சுக்கிறாரு. ஆண்டவருக்கு முன்பாக அதை ஒப்பு கொடுக்கிறாரு.
ஆண்டவரே என் இருதயத்தை பாருங்க. எல்லாரும் இதுதான் டிஸ்டர்பன்ஸ். என்னன்னா கவனிங்க, ஸ்தோத்திரம். அப்போ சொல்றாரு, ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கப்பா, என்னை சோதித்து என் சிந்தனைகளே அறிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் என்னுடைய இருதயம் நல்லா இருக்கு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நல்லா இருக்கிறது நினச்சிட்டு நான் திடீர்னு அதில் தவறு விட்டுறக்கூடாது. அதனால நீங்கள் ஆராய்ஞ்சு என்ன பண்ணுங்க, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிஞ்சுக்குங்க. ஏன்னா என்னை நித்திய வழியில் அதான் என்னை கொண்டு போகுது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும். இருதயத்தினால என் நித்தியத்துக்கு போற அந்த பரலோகத்துக்கு போற வழி எனக்கு கெடுத்து கொள்ளக்கூடாது. என் இருதயத்தை எப்பவுமே ஆண்டவரை முன்பாக நீ பார்க்கும்போது, அது 17ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல என் இருதயத்தை நீங்க பார்க்கும்போது அது ஒண்ணுமே இருக்கக்கூடாதப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கடைசியா தாவீது ஜெபிக்கும் போது சாலமோனை பார்த்து அந்த வார்த்தை தான் சொல்றாரு, நான் என் இருதயத்தை காத்து கொண்டேன், ஆனால் என் மகனே சாலமோனே நீ உன் இருதயத்தை என்ன பண்ணு, காத்துக்கோ, காத்துக்கொள், உன் இருதயத்தை ஆண்டவர் சோதி தருகிறார். அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே அறிந்து உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் நல்லா கவனிச்சுங்க. சாலமோனுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு இதை சொல்றது கிடையாது. எல்லா குப்பையும் உள்ள போட்டு வச்சிருக்கோம் வாலிப பிள்ளைங்க. இந்த பசங்களை நான் சொன்னதே கிடையாது, ஒரு இதயத்தை காத்துக்கணும். இப்போதான் அறிவு வருது. குப்பை எல்லாம் தூக்கி உள்ள போட்டு வச்சிருக்கோம், அநியாயமா ஓடிக்கிட்டு இருக்கோம் உள்ள. நல்லா தெரிஞ்சுங்க. நீ வெளி தோற்றத்துல எனக்கு நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தாலும் உள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். அந்த இருதயத்துல என்ன பண்ணனா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இருதயத்தை காத்துக்குப்பா, எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கோ. அதனிடத்துல என்ன பண்ணுங்க, ஜீவ ஊற்று புறப்படும். ஸ்தோத்திரம். ஒரே வசனத்தை சொல்லி அடுத்த குறிப்பு போயிடலாம். 28ஆம் அதிகாரம் ரோமர் 8:27 சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்திருக்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். இப்ப நம்முடைய சிந்தனை எல்லாம், நம்முடைய இருதயத்தில் எழும்புகிற சிந்தனை எல்லாம் அவர் அறிவார். அல்லேலூயா. சிந்தனைகளையும் உள்ளந்தரியங்களையும் கர்த்தர் ஆராய்ந்து இருக்கிறார். ஆகியனாலே தாவீதை போல ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு ஒரு இருதயத்தை தாரும், என் இருதயத்துல ஒன்றும் இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே எந்த கசப்பு இருக்கக்கூடாதப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வைராக்கியம் இருக்கக்கூடாதப்பா, எந்த பகை இருக்கக்கூடாதுப்பா, எந்த தீமையான காரியம் இருக்கக்கூடாதுப்பா. நீங்க பார்க்கும்போது நாங்க சொல்ல, ஆண்டவரே ஒரு சில நேரத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன்ப்பா எனக்கு இவ்வளவு பாடுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். ஆண்டவரே நீங்க கேட்கும் போது, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு, ஆண்டவரே நான் யாருக்குமே எதுவுமே ஒன்றும் செய்யலையே, ஏன் என்னை ஆசீர்வதிக்கலன்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக தைரியமா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அதனால பாஸ்டர் அல்லேலூயா அப்படி ஜெபிக்கிறேன்னு சொல்றீங்களா, ரொம்ப சந்தோஷம். 2வது காரியம் பாருங்க, தாவீது பாருங்க, சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். 51:17. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்கொண்ட ஆவிதான், தேவனே நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அல்லேலூயா. 2வது தாவீது
ஜெபிக்கிற ஜெபம். தாவீதுடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னா, தேவரீர் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை படிக்கலையா? புறக்கணீர். எல்லாரும் எடுக்கிறீங்களா இல்லையா? தயவு செய்து எடுங்க பார்க்கலாம். மற்றவங்க யாரும் படிக்க மாட்டீங்களா? 2 பேர் படிக்கிறாங்க, படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை மறுபடியும். அப்ப தாவீதுடைய இருதயம் பாருங்க, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர். தாவீதுடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட இருதயம் அப்படின்னா என்னன்னா உடைந்த இருதயம். தாவீது அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாரு, பெரிய பாவம். அவரை போல ஒரு பாவி இல்ல, மிகப்பெரிய பாவம். ஆனா ஸ்தோத்திரம், அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா தன்னுடைய இருதயத்தை உடைச்சிட்டார். தன் இருதயத்தை என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, இருதயத்தை பலியாய் ஒப்பு கொடுத்துட்டார். என்ன பண்ணிட்டாரு பாக்குறியா? இருதயத்தை பலியாய் ஒப்பு கொடுத்துட்டார். நறுங்குண்ட தேவனுக்கு ஏற்ற பலி. அப்ப இருதயமானது ஒரு ஆடா இருக்கு சொன்ன இல்லையா? ஒரு ஆடு கூட சொல்லுங்க, பெரிய இருதயமான மாடா கூட சொல்லுங்க. இருதயத்தை என்னென்ன பலி செலுத்துவாங்க? ஐயோ பெபன் பழகிறது பார்க்கறத என்னென்ன பலி செலுத்துவாங்க? ஆடு, மாடு, புறா. இந்த 3 எது வேணா உங்க இருதயத்தை வச்சுக்கோங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த இருதயமானது எப்படி ஆட்டை வெட்டினா ரத்தத்தை எடுத்து பலிபீடத்துல தெளிக்கிறாங்களோ, மாட்டை வெட்டினா, ஆட்டை வெட்டினா, ஸ்தோத்திரம், புறாவை வெட்டினா அந்த ரத்தத்தை பிடிச்சி பலிபீடத்தில் தெளிக்கிறாங்களோ, அது போல உன் இருதயமாகிய இந்த ஆடு அல்லது மாடு, புறா, இந்த இருதயத்திலிருந்து இந்த இருதயமானது பலி செலுத்தப்படணும். எப்படி பலி செலுத்தப்படுதுன்னா, நறுங்குண்ட இருதயம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆட்டை என்ன பண்ணுவாங்க? சர்வ அங்க தகன பலியாய் வெட்டுவாங்களாம். என்ன பண்ணுவாங்க? ஆட்டை சர்வாங்க தகன பலி, ஒவ்வொரு அங்கத்தையும் தனித்தனியா வெட்டி கூர் போட்டு என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. அது போல நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும்னு சொன்னா, தாவீது தன்னுடைய இருதயத்தை பாவம் செஞ்ச போது தன்னுடைய இருதயத்தை அப்படியே நொறுங்கிற இருதயமாக இந்த இருதயமானது என்ன பண்ணுச்சுன்னா, தேவனுக்கு ஏற்ற பலியாய் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம அநேக நேரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தை எப்படி மாத்தணும்னு சொன்னா, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, தாவீதை போல அந்த நொறுங்குண்ட இருதயம் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சோம், தாவீதை தள்ளாம அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி. காரணம் என்ன தெரியுங்களா? அவன் தன் இருதயத்தை பலி செலுத்தி தேவனோடு கூட ஒப்புரவாகிட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். தன் இருதயத்தை பலி செலுத்திட்டான், தேவனுக்கு ஏற்ற பலி. நீங்க என்னதான் தேவ சமூகத்துல போய் என்னதான் ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்படி இப்படி எல்லாம் நீங்க பரிசுத்தப்படுத்தினால ஒரு காரியம் நடக்காது. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதான அந்த சந்தோஷம் உங்களுக்கு வராது. ஒரு சொட்டு தண்ணீர் உன் இருதயத்தை நறுங்குண்ட இருதயத்தோடு உடைந்த உள்ளத்தோடு கூட தேவ சமூகத்துல, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா இது பாவம் சொல்லி தன்னுடைய இருதயத்தை நீ தேவ சமூகத்துல ஊற்றும் போது அப்ப வர அந்த மகிழ்ச்சி, பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை வேற எப்பவும் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதை தேவ சமூகத்துல போகும்போது அந்த நொறுங்குண்ட இருதயம் நமக்கு தேவை. தாவீது அதான் சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம் 147 சங்கீதம் 3 வசனம். டக்குன்னு எடுங்க. 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நொறுங்குண்ட இருதயம் விட்டு போட்ட அத்தோட வரவன. அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் சொல்லுங்க. காயத்தை என்ன பண்றாரு?
நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம காயப்படுத்தி அந்த வெட்டப்பட்ட அந்த காயம் அல்லேலூயா அந்த இருதயத்தை புதுசாக்கி நமக்கு தந்துடுவார். சொல்லுங்க போல, புதுசாக்கி. ஆமா, ஆண்டவர் சமூகத்துல போகும்போதெல்லாம் ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு கூட, அதான் சுத்திகரிப்பு ஜபம்லாம் வச்சா பாருங்களா, நம்ம ஸ்டைல் ஜெபிக்கிற பாருங்களா, ஜெபிக்கிற ஜெபம் பாருங்க. ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்தருளும், வேண்டாததெல்லாம் எடுத்து போடும். இது ஜெபமா? இது அது பரிசேயன் ஜெபம். தாவீது ஜெபம் தேவை. அல்லேலூயா. ஒவ்வொரு தடவை நான் சொல்றது என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு முன்பாக நம்ம என்ன புடமிடணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இருதயத்தை உமக்கு முன்பாக ஊத்துறோம்ப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு, நம்ம டக்குன்னு பாருங்க, எடுங்க பார்க்கலாம். அப்படி இப்போ எஸ்ஏ 57:15 அருமையான ஒரு வார்த்தை. இந்த நொறுங்குண்ட இருதயத்தை உள்ள உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. 57:15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும், நல்ல கவனிங்க, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியினிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் உன்னதத்துல வாசம் பண்றாரா, பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்றாரா? அப்ப எங்க வாசம் பண்றாரா? யாருடைய இருதயத்துல நொறுங்குண்டுகிறதோ, பாவத்தின் வந்தினால இருதய கடினப்பட்டு இருதயம் அடைக்கப்படும் போது இந்த இருதயமானது ஆண்டவருக்கு முன்பாக உடைக்கப்பட்டு அந்த இருதயத்தை வாசல் திறக்கப்படும் போது உள்ளே வந்து ஒரு வாசம் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம பணிந்த ஆவி இது யாருக்கு இருக்குன்னா, அது பணிந்த ஆவி. யாருக்கு இருக்காது? இந்த இருதய நொறுங்கொண்டு இருதயம் யாருக்கு இருக்குன்னா, பணிந்த ஆவி. பணிந்து போ. எப்படி? பணிந்து போ. பணிந்த ஆவி அப்படி தாழ்மையா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ பாருங்க, அண்ணாள் பாருங்க, அவ்வளவு நாள் வந்து கடினமா போன ஆலயத்துக்கு. ஆண்டவர் என்ன செஞ்ச, எத்தனை வருஷமா ஆண்டவரை தேடுறோம், ஒன்னும் காணோம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்துட்டா, இன்னைக்கு நான் ஆண்டவரை பிடிக்கிறதே சரி. என்ன பண்ணா? 1 சாமுவேல் 1:15 சொல்லுகிறது, அன்னாள் தன் இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றி விட்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு நாள் தன் கணவனோடு சேர்ந்து பலி செலுத்த தான் வந்தா, இப்ப தன் இருதயத்தையே பலி செலுத்திட்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த பலியானது நேரடியா அவளுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சது. சாமுவேலை கொண்டு வந்து கொடுத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப தேவ பிள்ளைகளை, நாம் இருதயத்தை தேவ சமூகத்தில் வந்தா நம்முடைய இருதயத்தை ஊற்றணும். அதே நேரத்தில் எங்கெங்கயோ நம்முடைய இருதயத்துல யார் இடத்துல போய் அழுறோம், இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறது. தனிமையில நம்ம இருக்கும்போது இருதயம் நொறுங்கி இருக்கு. ஆனா தேவ சமூகத்துல போயிட்டு தாவீதை போல, ஆண்டவரே நான் பாவிப்பா, என்ன மணி, இது எவ்வளோ பாதிப்பு, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தப்பா சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் இருதயம் நறுங்குண்ட இருதயம். சொல்லுங்க. ஆமா, ஹல்லேலூயா. பெரிய சத்தியம், ஆனாலும் அப்படி கடந்து போகிறேன். பாருங்க, 3வது காரியம் பாருங்க. ஸ்தோத்திரம். 62ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 62:10 சங்கீதம். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அது மேல வைக்காது. சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. இங்க கவனிங்கப்பா, கவனிங்க.
ஐஸ்வர்யம் விருத்தி ஆச்சுன்னா தாவீது சொல்ற சங்கீதம் தான், இருதயத்தை என்ன பண்ணாத, அது மேல வைக்காதீங்க. தேவன் கொடுக்கிறது முக்கியம் கிடையாது, தேவன் தான் முக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுது 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் தேவனால் வருகிறது, கர்த்தரால் வருகிறது. ஐஸ்வர்யம் கனமும் அவர் கொடுக்கிறது. அவர் கொடுக்கிறது மேல நீ இருதயத்தை வைக்காத, அவர் மேல இருதயத்தை வை. சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் எது மேல இருதயம்? தேவன் மேல இருதயத்தை வச்சினா, சொல்லு, தேவன் மேல இருதயத்தை வச்சினா ஐஸ்வர்யமும் கனமும் வரும். என்ன வரும்? கபார். ஐஸ்வர்யம் கனமும் எதுல வரும்? இருதயத்தை எது மேல வைக்கணும்? தேவன் மேல வைக்கணும். நிறைய பணம் வந்துச்சுன்னா போதும், எது மேல தான் வைப்போம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் திராட்சரசமும் உண்டாகிற பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் கொடுத்தீர். பணம் நிறைய இருந்தா வீட்டில் எல்லாமே தடையில்லாம சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுது, நமக்கு அதெல்லாம் கிடைக்குது. ஆனா தாவீது சொல்றாரு, இந்த தானியமும் திராட்சரசமும் நிறைவா இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷம் இல்லை, தேவன் கொடுக்கிற சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். கடந்த வாரம் கூட நான் இதை சொன்னேன். எனக்கு ஐஸ்வர்யத்தினால் வருகிற சந்தோஷம் அல்ல, என் இறுதி அதல்ல. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு நம்முடைய இறுதி எதில் தான் இருக்குன்னா, ஸ்தோத்திரம், அது மேல தான் இருக்கு. எது மேல? ஐஸ்வர்யம். அப்போ தாவீது என்ன சொல்றாருன்னா, உன் இருதயத்தை அதன் மேல வைக்காத. சொல்லுங்க பார்க்கலாம். உன் இருதயத்தை அதன் மேல இல்ல. 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், படிங்க பார்க்கலாம் அந்த வசனம். அதுதான் முக்கியம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெக்கப்படவில்லை. இப்ப நீ அதை பார்த்துக்கிட்டு இருக்காத, இதை பாருங்க. ஆனா ஒரு காரியம் சொல்ற மாதிரி கவனிங்க, நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் பின்னாடி போயிட்டே இருக்கும், பின்னாடி போயிடும். ஆனா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற ஆண்டவரை பார்த்தீங்கன்னா, நீங்க ஆண்டவரை நோக்கி அவரை நோக்கி போய்கிட்டு இருந்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பின்னாடி வரும். ஆண்டவருக்கு அதோடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமா, 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்மையே நோக்கி என்னையே நோக்கி பாருன்னு சொன்னீரே, என் முகத்தையே நோக்கி பாருன்னு சொன்னீரே. ஆண்டவரே முகத்தையே நோக்கி நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நம்முடைய இருதயம் எதுல இருக்கணும்னு சொன்னா இதுல இல்ல. எது? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் கிடையாது, இருதயம் ஐஸ்வர்யம் கிடையாது. பாருங்க, அது படிங்க பார்க்கலாம். 16ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். படிச்சிருங்க அப்படி. நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது சொன்னாய், போதுமா? பாருங்க, இங்க தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு நீங்க செல்வம் கொடுத்துருக்கீங்க. என்னது? நிறைய கொடுத்துருக்கீங்க. தாவீது பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய மகன் காலத்துல செல்வம் எப்படி இருந்துதான்? வெள்ளி காட்டத்தி மரம் போல இருந்துதான். வெண்கலம் எப்படி இருந்துதான்? சேரு போல இருந்துதான். சேரு இல்ல, மழை காலத்துல உண்டாக்குற சேரு போல, சகதி போல இருந்துதான். தாவீது ஆண்டவருக்கு கொடுத்த அந்த பொண்ணு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 10 லட்சம் கிலோவுக்கு மேல ஆண்டவருக்கு என்று, தேவ ஆலயத்துக்கு என்று ஸ்தோத்திரம் பொண்ணு கொடுத்தாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்ப எந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. தாவீதுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அந்த பொண்ணு வெளியெல்லாம் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போறோம் அங்கெல்லாம் ஜெயம். அங்க இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் ஆண்டவர் இவருக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. படிங்க பார்க்கலாம். அடுத்த குறிப்பு நாம் போயிடலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 33 34. 12ஆம் அதிகாரம் 33 34. பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்க இருதயமும் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நெலிய ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? என்னது? நீ இந்த உன் இருதயத்தை, இந்த உலகத்தில் இருக்க அந்த பொக்கிஷத்தின் மேல உன் இருதயத்தை வைக்காத. எங்க வை? சொல்லுங்க. பரலோக பொக்கிஷம். சொல்லுங்க. பரலோக பொக்கிஷத்துல வை. சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக பொக்கிஷம். பரலோகத்தை இங்க இருதய வைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் கடைசி நாலாவது காரியம் பாருங்க. 131ஆம் அதிகாரம் சங்கீதம் 1-2 வசனம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் முந்தின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. சொல்லுங்க. அவர் அல்லேலூயா. பாருங்க. நல்லா வெரி குட், வெரி குட். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என் இருதயம் சொல்லுங்க என்ன இல்ல, முக்கியமான இதுவே இதுதான். என் இருதயம் என்ன இல்ல, இருமாப்பு இல்ல, இருமாப்பு இல்ல. சொல்லுங்க. தாவீது தான் சொல்றாரு, என் இருதயம் எப்படி இல்லை, இருமாப்பல்ல. இருமாப்பல்லன்னா என்னன்னா, இந்த இருமாப்புள்ள ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை மாட்டிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுங்க, நிறைய பிரச்சனைல வேண்டாத காரியத்தெல்லாம் போய் சிக்கி சின்னாபன்னமாவாங்க. இங்க பாருங்க. என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, பெரிய காரியத்திலும் எனக்கு மிஞ்சின காரியத்திலும் நான் தலையிடுகிறது இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். மிஞ்சின கருமத்திலும் நான் தலையிடுறது இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். மிஞ்சின கர்மம். இன்னைக்கு அநேக கர்மத்துல போய் தலையிட்டுக்கிறோம். இல்லை நானா சொல்றேன் கர்மம். சொல்லுங்கப்பா கர்மம். சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் வராது வாயில. வீட்டில் திட்டுவீங்க கர்ம. சொல்லுங்க கர்மம். ஒன்னும் சொல்லம்மா. கர்மம் பிடிச்சவனே, கர்மம் பிடிச்சவளே சொல்றமா இல்லையா? அல்லேலூயா. ஆனா பாருங்க, சொல்ற அநேக கர்மம் பிரச்சனையில மாட்டிக்கொள்ற கர்மன்றாரு. ஐயோ இந்த கர்மம் பிடிச்ச வேணாம், சனிய வேணாம், இந்த பிரச்சனையே வேணாம், இந்த சனி எப்பப்போ தெரியலையே சொல்றமா இல்லையா? இந்த பிரச்சனை தான் என் வாழ்க்கையில போராட்டம். காரணம் என்னன்னா அருமையானவர்களே, நம்முடைய இருதயம் தாங்க. சொல்லுங்க. நம்முடைய இருதயம் தான். இருதயம் என்ன பண்ணுது? ஸ்தோத்ரா 18:1 நீதிமொழிகள் 18:1 என்ன படிங்க பார்க்கலாம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எல்லா ஞானத்திலும், ஆமா எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்றான். எல்லா பிரச்சனையில போய் தலையிட்டுக்கிறான். காரணம் என்ன தெரியுங்களா? பெருநெஞ்சன். சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இருதயம் பெருமையானது இருக்கு, இருமாப்புள்ளதா இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஒரு சில நேரங்களில் நம்முடைய இருதயத்துல பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒரு சில காரியங்கள் பெருமை இல்லாத போல இருக்கும். ஆனா நாம அநேக காரியங்களை போய் வேண்டாத பிரச்சனைலாம் போய் மாட்டிக்கிறோம்னு சொன்னா அது தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்க இருதயத்துல என்ன மறைஞ்சிருக்கு, என்ன பண்ணிருக்க.
தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கும்போது அதை விட்டுட்டு நீ வேறொரு காரியத்துல சொல்லி போய் மாட்டிக்கிறேன்னு வேறொரு காரியத்தை நீ செஞ்சுட்டு மாட்டிக்கிறேன்னு சொன்னா அர்த்தம் என்னன்னா, எனக்கு எல்லாம் முடியும், எனக்கு முடியும், நீ இப்படிதான் போய் இப்படி அமையும், அப்படி எல்லாம் கிடையாது. எப்படி அமையாது? நீ நினைக்கிற மாதிரி நீ போய் மாட்டிக்கிட்டு இந்த பிரச்சனை இப்படிதான் அமையும் சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அது வேற விதமா நம்மளை கொண்டு போய் சிக்க வச்சிடும். வேற விதத்துல கொண்டு போய் சிக்க வச்சிடும். படிங்க பார்க்கலாம். 26 நீதிமொழி 26:17. 26:17 நல்ல கவனிங்க. அந்த பெருமக்காரன் என்ன பண்ணுவான்னு சொன்னா மாட்டிப்பான். எப்படி மாட்டிப்பானா, வழியில் போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தனக்கு அடங்காத காரியத்துல சும்மா சங்க ஊதி கெடுத்தான்ற மாதிரி. எப்படி நாய் போய்கிட்டே இருக்கும், வெறி பிடிச்ச நாய் இருக்கும். ஏன் சும்மா போகுது? ஒரு இழு, ஒரு வவ்வு பண்ணும், ஒரு கடி, ஒரு புடி, ஒரு புடி பிடிச்சி ஒரு கடி பிடிச்சி இழுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்னன்னா, சும்மா அதை சொல்றாங்களே, வேலி இழுக்கிற ஓனாவ வீட்டுல விட்ட கதையா இருக்கும். பாருங்க, போற அந்த ஆள் என்ன பண்றான்னு சொன்னா, என்ன பண்றான், அப்படியே காதை பூச்சி இழுத்த உடனே அந்த நாய் என்ன பண்ணுறா, அவனை கடிக்குது. இன்னைக்கு நம்ம அநேக நேரத்துல சும்மா இருக்க வேண்டிய அநேக நேரத்துல அநேக பிரச்சனை நம்ம மாட்ட காரணம் என்னன்னா, நம்முடைய இருதயம் தான். நம்முடைய இருதயமானது என்ன பண்ணுதுமா, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எழும்புது, பெருமையா இருக்கு, இருமாப்புள்ளதான் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அந்த இருதயத்துல இந்த நாய் என்ன பண்ண போகுது, ஒரு இழு, இந்த பிரச்சனை என்ன பண்ண போகுது பார்த்துக்கலாம். நாமே போய் மாற்றோம். இருதயம் சொல்லுங்க, இருதயத்தை சொல்லுங்க. இங்க பாருங்க, இருதயத்தை இருமாப்பா வச்சினா தப்பிக்கவே முடியாது. பிரச்சனை ஓயவே ஓயாது. தாழ்த்தணும். சொல்லுங்க, தாழ்த்தணும். இதனால நமக்கு என்ன இருக்கு சொல்லு, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு, இதனால என்ன பிரயோஜனம் எனக்கு, இதனால எனக்கு என்ன, இந்த நாயை காது பூச்சி இழுக்கிறதுனால எனக்கு என்ன இருக்கு. 19ஆம் வசனம் 26:19. அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். சொல்லுங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு பிரச்சனை மாட்டேன். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, ஐயோ விளையாட்டுக்கெல்லாம் செஞ்சேன், இப்படி வினையாவன்னு நான் நினைக்கவே இல்லையே. கடைசியாக கர்த்தர் மேல வந்துடும். எது வழி கர்த்தர் மேல வந்துடும், அப்புறம் ஊழியக்கார் மேல வந்துடும், அப்புறம் சபை மேல வந்துடும், அப்புறம் என்னது ஏமாந்த யாருன்னா தான் நம்ம அவங்க மேல போட்டுருவோம். இதுதானே நான் விளையாட்டுக்கெல்லாம் செஞ்சேன், சும்மா அப்படி கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா வம்பாயிடுச்சே. தேவ பிள்ளைகளே, இருதயத்தை தாழ்த்துங்க, எப்பயுமே தாழ்மையா இருங்க. லேலோய பணிந்த ஆவியோடு கூட நடங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அதிலே இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இருதயத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, இருமாப்பா ஆக்காதீங்க. லேலோயா. இருமாப்பா ஆக்காதுன்னா என்ன அர்த்தம் என்ன தெரியுங்களா, நாங்க மிஞ்சின காரியத்தில் எது போய் தலையிட்டுக்காதீங்க. அல்லேலூயா. மிஞ்சின காரியத்துல போய் மாட்டி என்ன பண்ணீங்க, என்ன பண்ணாதீங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 28-32 வசனம் வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு கோபுரத்தை கட்டும் போது என்ன பண்ணா, உட்கார்ந்து கணக்கு பாரு, எவ்வளவு அவன் கணக்கு பாரு, கணக்கு பார்த்து கட்டு. அப்படி நீ கணக்கு பார்க்காம கட்ட ஆரம்பிச்சு பாதியில நிறுத்தினா நீ கேலி கிண்டலுக்கு ஆயிடுவ. நம்ம அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வர வச்சுக்கிட்டு நம்ம அநேக நேரத்துல கேலி கிண்டலுக்கு ஆளாயிட்டு இருக்கிறோம்.
சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தை ஆண்டவரே தாளுங்க ஆண்டவரே, இருதயத்தை மாத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடுத்தது கடைசியா ஒரு சின்ன காரியம் தான் நான் சொல்லி முடிச்சிடுவேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 6:1-2. நீதிமொழிகள். நீ என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்காக கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய் மொழியினால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். அல்லேலூயா. நீயே சொல்லி மாட்டிக்காது எதையும். நான் பார்த்துக்கிறேங்க. இந்த நாய் காது பிடிக்கிற எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாது. அது சொறி பிடிச்ச நாயின்னு தெரிஞ்சுக்குங்க. காது பிடிச்சி பிரச்சனையை சும்மா இல்லாம இழுத்துக்காதீங்க. அல்லேலூயா. இது என்னால முடியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. இருதயத்தை தாழ்த்திக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா நான் சொல்லி முடிச்சிடுறேன். அல்லேலூயா. 141 சங்கீதம் 141 4ஆம் வசனம். அக்கிரமம் செய்ய மனுஷரோடு ஆகாம கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதேயும், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் சாப்பிடாமல் இருப்பேனாக. இந்த சங்கீதம் யார் எழுதுந்து? தாவீதின் சங்கீதம். தாவீது சங்கீதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய தன் இருதயத்துக்காக ஜெபிக்கிறார். எதுக்காக ஜெபிக்கிறாரு? இருதயத்துக்காக. இதுவரையிலும் பாஸ்டர், இதுவரையிலும் நாம எதுக்கெல்லாம் ஜெபிச்சிருக்கிறோம்? எதுக்கு ஜெபிச்சிருக்கிறோம்? நம்முடைய தேவைகளுக்காக. ஆண்டவரே, என்னுடைய உணவு இல்லைப்பா. நான் கூட பார்த்தீங்கன்னா அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம்? இருதயத்தை குறித்து எண்ணமே இல்லை. இருதயத்தை குறித்து எண்ணமே இல்லை. அது இருதயம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லையா? இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குது, அது அறியத்தக்கவன் யார்? அப்போ அந்த இருதயத்தை சரி பண்றதுக்கு தாவீதை போல ஒருவேளை ஸ்தோத்திரம் பாரும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாலும், என் இருதயம் உமக்கு உண்டாக நல்லா தான் இருக்கு, புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாது இருக்கிறீன்னு சொன்னாலும், ஆனா என்ன தெரியுங்களா? அதுக்கு அந்த மனுஷன் செஞ்ச காரியம் என்னன்னா, தேவ சமூகத்துல போய் என்ன பண்றாரு? தான் இருதயத்துக்காக ஜெபிக்கிறார். சொல்லுங்களேன். சொல்லுங்க. தான் இருதயத்துக்காக ஜெபிக்கிறார். சொல்லுங்க, இருதயத்துக்காக ஜெபிக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. இருதயம் எப்படி இருக்கணுமா? படிங்க. அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு ஆகாம கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை, சொல்லுங்க பார்க்கலாம், என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இடங்க ஒட்டாதேயும். சொல்லுங்க பார்க்கலாம், என் இருதயத்தை. ஒரு ஜெபமாவே சொல்லலாம், என் இருதயத்தை. எல்லாம் கையை உயர்த்தி, என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதிருங்கள். இணங்க ஒட்டாதீங்க. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. இது ஜெபமாவே இருக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் இருதயம் துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதிரும். என் இருதயம் உமக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்கணும். 143 சங்கீதம் 3-4 வசனம். 143 சங்கீதம் 3-4. சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி
வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை என்ன பண்ணாங்க? இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தேங்குகிறது. என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் இருதயம் சோர்ந்து போகிறது. ஆண்டவரே, பயத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் மறுபடியும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இருதயம் சோர்ந்து போகாதபடி காத்துக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் இருதயம் சோர்ந்து போகாதபடி காத்துக்குங்க ஆண்டவரே. அறிக்கை செய்யலாமே, சொல்லுங்க. இது ஒரு ஜப குறிப்பாவே இருக்கட்டும். இருதயம் சோர்ந்து போகாதபடி காத்துக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. 86ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். இது ஜபந்தான். கடைசி வந்து ஜபம் முடிச்சிடலாம். 86ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி. சொல்லுங்க பார்க்கலாம். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பயந்திருக்கும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஸ்தோத்திரம். இருதயம் அலசடிப்பட்டுக்கிட்டு இருந்தா, இருதயத்துல அது இது எல்லாம் உள்ள எல்லாம் போய்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அது தேவனுக்கு பயப்படாது. அந்த இருதயமானது ஒருமுகப்பட்டு தேவனையே முன்வைக்கும் போது தான் அந்த இருதயம் தேவனுக்கு பயப்படும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அது இது எல்லாத்தையும் எதை செய்யறதுன்னே தெரியாது. அந்த பாவம், இந்த பாவம், இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. என் இருதயம், என் சிந்தனை குழம்பி போயிருக்கு. ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுங்க? என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். முதல்ல நீங்க உங்க குடும்பத்துல உங்க புருஷ, மனைவி, பிள்ளைகள், சபை இதெல்லாம் ஒருமுகப்படுறதுக்கு முன்பாக உங்க இருதயத்தை நீங்க ஒருமுகப்படுத்துங்க. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை எந்த ஒரு நீங்க ஒருமன பண்ணல, உங்க இருதயம் ஒருமுகப்படலனா எந்த ஒரு தீர்மானத்தையும் நீங்க நல்லா எடுக்கவே முடியாது. அது கோணலா போய்கிட்டே இருக்கும். அது வழி விலகி போய்கிட்டே இருக்கும். அது ஒழுங்காகவே நடக்காது. எப்படி நம்முடைய இருதயம் பல விதத்துல அங்க இங்க போய்கிட்டு இருக்கோ, எப்படி அப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு, எப்படி பல ஒரு ஆறுகள் பல கிளைகள் போய்கிட்டு இருக்கு. அது போல நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? அங்கங்க விடாதபடி இருதயத்தை ஒருநிலைப்படுத்துங்க. அப்பதான் நீங்க ஒரு தீர்மானத்தை சரியா எடுக்க முடியும். எப்படி தீர்மானத்தை சரியா எடுக்க முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமா, அப்படியே எடுங்க பார்க்கலாம். 36ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 36:10. ஒரு சில வசனங்கள் தான் நான் சொல்லி கடந்து போயிடுவேன். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும். நல்ல கவனிங்க. செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். சொல்லுங்க பார்க்கலாம். செம்மையான இருதயத்தை எனக்கு தாரும். தாவீது தாங்க ஜெபிச்சாரு. தாவீது தானே ஜெபிச்சாரு. இத தாவீது தானே? ஆமா, சொல்லுங்க. எல்லாம் சொல்லலாமா? இன்னும் 2 குறிப்பு தான் இருக்கு. இன்னும் ஒரு சில குறிப்பு தான் இருக்கு. நாம் சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரே, செம்மையான இருதயத்தை எனக்கு தார ஆண்டவரே. எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே செம்மையான இருதயத்தை எனக்கு தார ஆண்டவரே. செம்மையான இருதயத்தை எனக்கு தார ஆண்டவரே. அல்லேலூயா. என் இருதயம் செம்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. 38ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். நான் பலனற்று போய்
மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, இருதயம் கொந்தளிப்பா இருக்குப்பா. சொல்லுங்க, அமுக்க ஆண்டவரே, அமர பண்ணுங்கப்பா. சொல்லுங்க, சமாதானம் இல்ல. சொல்லுங்க, சமாதானம் இல்லை என் இருதயத்துல. இருதயம் கொந்தளிக்கிறது. ஆண்டவரே, இந்த கொந்தளிப்பை அடக்குவீராக. கொந்தளிப்பு, கடலிலே கொந்தளிப்பை வர வைக்கிற யோனாவை போல மறைந்திருக்கிற அந்த காரியங்களை தூக்கி வெளியே போட்டுட்டு, எப்படி அந்த கடல்ல கொந்தளிப்பை அடக்கினீரோ, கொந்தளிப்பை உண்டாக்குற அந்த காரியத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. கொந்தளிப்பு எப்ப அடங்குச்சு? கடல்ல கொந்தளிப்பு எப்ப அடங்குச்சு? இருதயமாவது இந்த கப்பல் ஆடாம இருக்கணும்னு சொன்னா கொந்தளிப்பு இருதயத்துல அந்த கொந்தளிப்பு வெளியே அடங்கணும்னு சொன்னா யோனாவை தூக்கி எங்க பண்ணிடு? சொல்லுங்க, தூக்கி போட்டுருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. இது நான் அப்படி நினைச்சே வரல, ஆனா நான் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த 3 குறிப்பு இருக்கு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. 51:10. எஸ், சங்கீதம் 51:10. சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, தாவீது சொல்ற, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டி. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. என்னத்துக்கு இது ஆண்டவர் ஜெபிக்க வச்சாரு? நானும் பிரசங்கமாக பண்ணிட்டு போனேன்னு நினைச்சேன். அல்லேலூயா. சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, உற்சாகமே இல்லாம இருக்கிறேன். சொல்லுங்க, உற்சாகமே இல்லை ஆண்டவரே, எனக்கு உற்சாகமே இல்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, உற்சாகமே இல்லாது இருக்கிறது. தகப்பனே, எனக்கு உதவி செய்யும். 101 சங்கீதம் 4 வசனம். உன்னை ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அல்லேலூயா. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். சொல்லுங்க, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். ஆண்டவரே, தாவீதுடைய இருதயம், தன் இருதயம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறது. ஆண்டவரே, மாறுபாடான இருதயத்தை என்னை விட்டு அகலும், அகற்றும். ஏனென்றால் நீர் மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறீர். அல்லேலூயா. என் தேவன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. ஜெபம். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிடுறேன், நம்ம கடந்து போகலாம். ஆண்டவரே, தாவீது தன் இருதயம் நன்றாக இருக்கிறதுக்காக, தன் இருதயத்துக்காக ஜெபிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கடைசியா 10ஆம் சங்கீதத்துல 17ஆம் வசனம். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். சொல்லுங்க, இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ புரியுதா? தாவீது ஏன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டு யாராவது அப்படி ஜெபிச்சிருப்பாங்களா? பார்த்தா சொல்லி ஜெபிக்கிறார். நாம அந்த ஒவ்வொரு குறிப்பை கிட்டத்தட்ட ஒரு பல மணி நேரம் ஜெபிக்கலாம், பிரசங்கம் எடுக்கலாம். ஆனா பாருங்க, தாவீது பாருங்க, தன் இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுக்கு அநேக ஜெப குறிப்பு. எதெல்லாம் இருதயத்துல அந்த இருதயத்தை தாக்குதோ அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. மாறுபாடான இருதயம் வேண்டாம் ஆண்டவரே. அப்புறம் என்ன இருதயம்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் இருமாப்பான இருதயம் வேண்டாம் ஆண்டவரே. பல காரியங்களை எல்லாம் சொல்லி 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 ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அத பார்த்தாரு தாவீது, சொல்றாரு, என் இருதயத்துல ஒண்ணுமே இல்லை, உன் இருதயத்துல ஒண்ணுமே இல்லை. ஆகியனால்தான் நானும் உன்னை என் இருதயத்தை கேட்டவனா நினைச்சிட்டேன். அல்லேலூயா. தேவ ஜனமே, ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சொல்லுங்க, இருதயம், திறந்த இருதயம். தாவீதுடைய இருதயம்
சொல்லுங்க 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 சொல்லுங்க, முடிக்கலாம். ரெண்டாவது நொறுங்குண்ட இருதயம். மூணாவது ஸ்தோத்திரம், நறுங்குண்ட ஐஸ்வர்யத்தின் மேல் பிரியமில்லாத இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது நாலாவது இருமாப்பில்லாத இருதயம். அஞ்சாவது தாவீதின் இருதயம் ஜெபிக்கிற இருதயம். எதுக்காக அந்த இருதயம் ஜெபிக்குதுன்னா, தான் இருதயம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிற இருதயம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. இது யாருக்கெல்லாம்